சோப்பில் வந்துட்டு ஒரு மிஸ்கான்செப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கோகோனட் ஆயில் போடுறேன், லை போடுறேன், எனக்கு சோப்பு வந்து 8 ரூபா 9 ரூபா தானே வருது, இவங்க ஏன் 75 ரூபா 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது எப்போவுமே இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்ஃப்யூமில் தான் அதிகமாகும். உங்களுக்கு 10 to 15 ரூபா பர்ஃப்யூமுக்கு மட்டும் செலவாகும் ஒவ்வொரு சோப்புக்கும். ஸோ அதுதான் விஷயம். எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. இன்னொன்று என்னென்னா, ஒரு நேச்சுரல் சோப் அப்படின்னிங்கன்னா ஒரு பச்சை கலரில் இருந்தால் தான் வந்துட்டு பிலீவ் பண்ணக்கூடிய பீப்புளும் இருக்காங்க. ஸோ அது என்னென்னாங்க, சோப் நார்மலாக பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த எல்லோயிஷாக தான் வரும். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், முடியும் போது கொஞ்சம் லைட் ஆகும். ஸோ அதை கணக்கு வச்சுட்டு நீங்கள் கலர் சேர்த்துக்கிங்க, அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு பியூர் ஒயிட்டாக வேணும்னா டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ அது போட்டிங்கன்னா பியூர் ஒயிட் ஆகிரும். பியூர் ஒயிட் பண்ணிவிட்டு கலர் போட்டிங்கன்னா அந்த கலர் எக்ஸாக்டாக கிடைக்கும். கட் பண்ணும்போது அந்த கிராக் விழுகுது சோப்பில். கட் பண்ணும்போது கிராக் விழுகிறது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ அந்த எண்ணெய் பதம் லைட்டாக இருந்ததுனால தான் சோப்பு உங்களுக்கு சாஃப்டாக கட் ஆகி வரும். ஸோ அது கொஞ்சம் லை அதிகமாக இருந்தாலும் உடஞ்சி வரும். ஸோ அது ஒன்று. இவர் கேட்டது பார்த்திங்கன்னா நடுவில் அப்படியே விரிசல் மாதிரி விடும். ஸோ அது வந்து எதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்னால். ஸோ இந்த லை கூல் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து ரெண்டு ப்ராப்ளம்ஸ் நடக்கும். ஸோ ரொம்ப ஹீட்டாகவே போட்டிங்கன்னா சோப் ஆயிரும், அதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு போயிடும். ஸோ அது வந்து ரொம்ப ஹீட் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா, ஒரு 10 degrees டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஆயிரும். அவ்வளோ ஹீட் டிஃப்ரென்ஸ் இல்லை இருந்தாலும் நீங்கள் செய்யும்போது சோப்பில் லைட்டாக ஹீட் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் நீங்கள் மில்க்கு இல்லை சுகர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது சேர்த்துனீங்கன்னா, ஹீட் இன்டியூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் சேர்த்துனீங்க அப்படின்னா சோப் ஹீட் ஆகும். அப்போது ஹீட் வெளியில் போகிறக்கு வழி இல்லாமல் கிராக் ஆகி வெண்ட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு வந்து தடுக்கிறதுக்கு ஒரே விஷயம் எப்படின்னா, ஆயில்ஸ் எல்லாமே டெம்பரேச்சர் கம்மியாகும். லிக்விட் ஐட்டம்ஸ் ஏதாவது சேர்த்துறீங்க, என்ன சொல்கிறது, பாலோவேரா ஜூஸ் எல்லாம் சேர்த்துறோம் அப்படின்னா அது கொஞ்சம் சில்லாக சேர்த்துனீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிரும். இல்லை அப்படின்னா வாட்டரோட அளவு கம்மியாக இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீட்டிங் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. அதைவே அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிங்கனாலும் கட் ஆயிரும். ஸோ பட் நம்ம ஒவ்வொரு டைமும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு சின்னதாக பண்ணும்போது ஓகே, பட் நிறைய பண்ணும்போது அதுவே ஒரு பெரிய வேலையாக வந்துடும். ஸோ அப்போ என்னென்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் சேர்த்துக்கங்க, அந்த ப்ராப்ளம் கட் ஆகிடும். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ தான். மெயினாக காஸ்ட் பார்க்குறாங்க. காஸ்ட் பார்க்குறவங்க ஐ திங்க் நீங்கள் அந்த காஸ்ட் செக்மெண்ட்குள்ளேயே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா அடாப்ட் பண்ண மாட்டாங்க. ரெண்டு ட்ராபேக் இருக்குது. ஒன்று நம்மளுக்கு காஸ்ட் அதிகம், இன்னொன்று சீக்கிரம் கரையும். ரெண்டுமே நடக்கும். ஸோ உங்களுக்கு கமர்ஷியலோட ஈக்குவேட்டே ஆகாது. ஸோ அந்த ரெண்டையும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த ரெண்டும் பொருட்டு இல்லாதவங்களுக்கு விற்கணும். ஸோ அவங்க யாருன்னு பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அந்த பொருட்டு இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில்ஸ்லேருந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் போடுறது. ஏன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில்ஸில் ட்ராபேக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பதில் எசென்ஷியல் ஆயில் போடுறது, இல்லை எஸ்எல்எஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை எப்படி காட்டிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். டிஎஃப்எம்ங்கிறது டோட்டல் ஃபேட்டி மேட்டர். ஸோ இந்த சோப்பில் கொழுப்பு சத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது கமர்ஷியல் சோப்புக்குன்னு வடிவமைக்கப்பட்ட ஒரு டெஸ்டிங் மெத்தட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு ஹர்பல் சோப் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா, நான் ஹர்ப்ஸ் எதுவுமே போடாமல் ஒரு நார்மல் சோப் போட்டேன்னா என்னோடய நார்மல் சோப் வந்து டிஎஃப்எம் அதிகமாக இருக்கும், உங்கள் ஹர்பல் சோப் டிஎஃப்எம் கம்மியாக இருக்கும். ஸோ டிஎஃப்எம்க்கான வித்தியாசம் அதுதான். ஓகேங்களா. ஸோ ஹேண்ட்மேட் சோப்புக்கு டிஎஃப்எம் வந்து ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. சீக்கிரம் கரையுது. சோப்பு கரையிறதுங்கிறது என்னென்னாங்க, எண்ணெயில் டைப்ஸ் இருக்குது. ஆயிலில் வந்து ஹார்டு, சாஃப்ட்டு, பிரிட்டில்னு ஆயிலோட டைப்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் ஹார்ட் ஆயில்ஸ் நிறைய எடுத்து பண்ணிங்கன்னா சோப் கெட்டியாக வரும். ஸோ தேங்காய் ஹார்ட் ஆயில் தான். ஆனால் அது கரையுது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து என்னென்னா தண்ணியோட அளவு. ஸோ நீங்கள் சோப் செய்யும்போது தண்ணி சேர்த்துவீங்க. ஸோ அந்த தண்ணி வந்து கம்மியாக எடுக்க உங்களுக்கு கரையிறது கம்மியாகும். ஸோ இது ஒரு சின்ன மெத்தடு. இன்னும் 2-3 ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் அது உங்களுக்கு ஒர்க் ஷாப்லேயும் ரன்னிங்கில் அப்படியே கவர் ஆகும். பிம்பிள்ஸ் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணிங்கன்னா எச்சா தான் வரும். அங்கே வந்து கிளென்சிங்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ ரொம்பவும் ட்ரை பண்ணக்கூடாது, ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப எண்ணெயாக இருந்தாலும் பிம்பிள் அதிகமாக வரும். எண்ணெயை ஃபுல்லாக எடுத்திங்கனாலும் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ஆகுதுன்னு சொல்லி ஸ்கின் மறுபடியும் அதிகமாக ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டுமே நடக்கக்கூடாது. இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணணும். க்ரீமி கண்டிஷனிங் லேதர் இது இருந்ததுன்னா நுரை நல்லா தெரியும். ஸோ க்ரீமி கண்டிஷனிங் லேதர்னால் நல்லா அடர்த்தியாக நுரை வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோப் வந்து கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும், ட்ரையும் பண்ணக்கூடாது, ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ப்ராப்பர்ட்டிஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சோப் செய்யும்போது நான் இந்த எண்ணெயெல்லாம் வச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிடணும். ஸோ அந்த டிசிஷன் எதெல்லாம் பேஸ் பண்ணி வரணும்னா, ஆயிலோட காஸ்ட்டு, ஆயிலோட ப்ராப்பர்ட்டிஸு, ஆயிலோட அவைலபிலிட்டி, அடுத்தது நான் என்ன ப்ரைஸுக்கு விற்க போகிறேன். ஸோ 400 ரூபா சோப் செய்கிறதுக்கு நான் போய் பாம் ஆயில் போட்டேன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி 50 ரூபாய்க்கு விற்கிற சோப்பில் பாம் ஆயில் ஃப்ரீ செய்யணுன்னா செய்ய முடியாது.
ஸோ இதை எல்லாம் பேஸ் பண்ணி மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஆயில்ஸை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட தேவைக்கு, உங்களோட பர்பஸ்க்கு, உங்களோட காஸ்ட்டுக்குள்ளே எந்த ஆயிலெலாம் அடங்குதோ அந்த ஆயில்ஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதனோட அளவு மாற்றிக்கலாம். ஸோ ஒரு இது இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் செக்ரீட் ஆகிற ஆயில் வந்து ஏஜ் பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஏஜ் ஆக ஆக ஆயில் செக்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபேக்டரின் பண்ணி நீங்கள் சோப் செய்யணும். ஸோ ஏஜு, அப்புறம் பார்த்திங்கன்னா லொக்கேஷன். ஸோ கோல்டர் பிளேஸஸில் வந்து சீக்கிரமாக ட்ரை ஸ்கின் வரும், ஏசியில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் ட்ரை ஸ்கின் வரும். ஸோ அது எல்லாமே அவங்களோட லைஃப் ஸ்டைல், ஏஜு இதெல்லாம் ஃபேக்டரின் பண்ணி சோப் செய்யணும். இந்த ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அரைச்சி ஊற்றிருப்பாங்க. ஸோ ஒரு பேசிக் லாஜிக் இருக்கணும். ஸோ என்னென்னா, நீங்கள் ஒரு ஃப்ரூட் ஜூஸை வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 3 நாளில் கெட்டு போயிடும். 5ஆவது நாள் 6ஆவது நாளில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும் எல்லாமே. அதை அரைச்சி சோப்புக்குள்ளே ஊற்றி 3 மாதம் வச்சுருந்தீங்கனாலும் அதே தான் நடக்க போகுது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனா காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி யூஸ் பண்ணணும், வாட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு. ஸோ இட்ஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ சோப்பில் எசென்ஷியலி ஆயில்ஸ் எல்லாம் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் ஆர்கானிக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஆர்கானிக்குங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ தேங்காய் வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த தென்னை மரத்துக்கு உரமே வைக்காமல், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர்ஸ் வைக்காமல் வளர்ந்த தேங்காயை எடுத்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தட் இஸ் ஆர்கானிக். ஸோ ஜிஎஸ்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பையிங் சம் இன்க்ரீடியன்ஸ். ஸோ அதுக்கு வந்து டேக்ஸ் போடுவாங்க. நீங்கள் சேல் பண்ணும்போது ஒரு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிற டேக்ஸை கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். நீங்கள் வாங்கியிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கட்டியிருப்பீங்க. ஸோ இதை கழிச்சிட்டு கட்டிக்கலாம். தேர் இஸ் திஸ் ஒரு அடாப்ஷன் கர்வ் ஒன்று இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா ஏர்லி அடாப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் பிடிச்சி போய் ஓகே புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி அடாப்ட் பண்ணுவாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாங்க, அப்புறம் வாங்குவாங்க, அண்ட் தென் ஒன்லி மாஸ் மார்க்கெட்டாக மாறும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த கடைசி ஸ்டேஜில் இருக்கிறவங்கள வாங்க வைக்கணும்னு ரிசோர்ஸஸ் வேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம எடுக்கிற எஃபர்ட்டுக்கு சேல்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஈஸியாக அடாப்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சவங்களை தாண்டி விற்கும்போது தான் இட் இஸ் எ பிஸ்னஸ்ங்க. யாருனே தெரியாத ஒருத்தருக்கு நீங்கள் சேல் பண்ணும்போது தான் இட் பிகம்ஸ் அ பிஸ்னஸ். அது வரைக்கும் இட் இஸ் அ ஹாபி. ஸோ ஒரு சோப்பில் வந்து ஐ வுட் சே 30 rupees ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 to 12 ரூபா வந்து பர்ஃப்யூம்ஸ்க்கு போயிடும். அந்த 30க்கு மேலே இங்கே உங்களுக்கு 5 to 10 rupees பேக்கேஜிங்க்கு போகும். இன்னொரு 15 to 20 ரூபா வந்து மார்க்கெட்டிங் செலவு பண்ணும். ஸோ அப்போ தான் வந்து சஸ்டெயினபுளாக இருக்கும். ஸோ நம்ம அழுக்கு எடுக்கிறது மட்டுமே நம்ம சோப்போட நோக்கம் அப்படின்னா முழு தேங்காய் சோப் செய்கிறதுல லாஜிக் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து அழுக்கு எடுக்கிறது மட்டும் தாண்டி எனக்கு ஸ்கின் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும், சாஃப்டாக இருக்கணும், இந்த ப்ராப்ளம் போகணும், அந்த ப்ராப்ளம் போகணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஆயில் மட்டும் பத்தாது. ஸோ அங்கே தான் உங்களுக்கு ஆயில்ஸ் எல்லாம் பிளெண்ட் பண்ணி பண்ணுறது. சோப்பில் என்னென்னாங்க, உங்களுக்கு மெல்ட் அண்ட் போர், கோல்டு ப்ராசஸ், ஹாட் ப்ராசஸ், இந்த 3 இது வரும். ஸோ மெல்ட் அண்ட் போருங்கிறது பார்த்திங்கன்னா பேஸ் ரெடிமேடாக வைக்கும், மெல்ட் பண்ணுறோம், பர்ஃப்யூம்ஸ் ஏதாவது சேர்த்துறோம், திருப்பி சோப்பாக மாறிடும், ஈஸியான வேலை. கோல்டு ப்ராசஸ்ங்கிறது ஆயிலெல்லாம் எடுத்து லை ஊற்றி மிக்ஸ் பண்ணி செய்கிறது. இதே ஆயிலெல்லாம் ஊற்றி அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணி பண்ணிங்கன்னா ஹாட் ப்ராசஸ். அவ்வளோதான். அந்த எக்ஸ்பைரி டேட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய ஆயிலோட தன்மையை பொறுத்து. பழைய எண்ணெய் போட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் கொஞ்சம் நல்ல சீக்கிரம் கெட்டு போகாத எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. ஒரு நல்ல சோப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமரோட மைண்ட் செட்டை பொறுத்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு அந்த ப்ராடக்ட் வாங்குகிறாங்களோ அதை நம்ம கொடுக்குறோமா இல்லையா, அவ்வளோதான். அதுதான் பெஸ்ட்டு சோப். ஸோ ஆயில்ஸும் வந்துட்டு எதுக்குன்னா ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய்னு இவருக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா நுரை அதிகமாக வரும், அழுக்கு நல்லா எடுக்கும், கூடவே ட்ரைனஸ் கொடுக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் யார் யாருக்கு சோப் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி கையில் மெக்கானிக்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, பைக் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா க்ரீஸு, ஹெவி ஆயில் மெட்டீரியல் இருக்கும், டக்குன்னு போயிடும். துணி துவைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா அந்த இடத்துல அழுக்கு போகணும். அதே இடத்துல ஒரு ஐடி ஆஃபீஸில் ஏசிக்குள்ளே உட்காந்துருக்கிறவருக்கு தேங்காய் எண்ணெய் போட்டாருன்னா ஸ்கின்னு பயங்கரமாக ட்ரை ஆகும், வெடிக்கும், இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். ஸோ அப்போது நீங்கள் மாய்ஸ்சரைசிங்கான திங்ஸ் எல்லாம் போடணும், ஆலிவ் ஆயில் சேர்த்தணும், பட்டர்ஸ் ஏதாவது சேர்த்தணும். ஸோ அது அந்தந்த ப்ராப்பர்ட்டிக்கு எதுக்காக செய்கிறோம், அதுக்கு என்ன வேணும், அதுக்கேற்ற எண்ணெய்கள். என்ன நடக்கும்னாங்க, நீங்கள் லிட்டரில் செஞ்சாலும் கப்பில் செஞ்சாலும் சோப் வந்துடும். ஆனால் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, ஒரு டைம் நல்லா வரும், அடுத்த டைம் அதே மாதிரி வராது, கொஞ்சம் ஏதாவது சொதப்போம்.
ஸோ அது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிட்டர்லையும் கப்லையும் எடுக்கிறதுனால. ஸோ அதை நீங்கள் இது ஈக்குவல் வர எப்போ இருக்கணுங்கிறது சோப் செஞ்சால் அது இந்த குவாலிட்டியில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பின் பாயிண்ட்டாக நிறுத்தலாம். ஸோ கேஜியில் எடுத்தால் ஹேண்ட்மேட் சோப் வந்து நீங்கள் லைஃப் பாய் வாங்குறவங்க வாங்க போகிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு விற்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் செய்ய வந்தீங்கன்னா இன்றைக்கே அந்த ஐடியாலாம் அழிச்சிருங்க. ஓகேங்களா? ஏன்னா வாங்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க விற்கிற வேலைக்கு கூட நம்மளால் செய்ய முடியாது. ஸோ அதுதான் வந்து ஃபேக்ட்டு. ஸோ இப்போ விளம்பரத்தில் சொல்கிறாங்க நாங்கள் டிவி மாஸ் மீடியா அத்தனை பேருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கெமிஸ்ட் வச்சு பண்ணுறோன்ட்டு விஷுவல்ஸ் அதுக்கு தான் காட்டுறாங்க, ஆடம்பரம் அதுக்கு தான் காட்டுறாங்க. நீங்கள் டைரெக்டாக அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்துட்டு சாண்டல்வுட் தான் பிடிக்கும் அப்படின்னாங்கன்னா சரி நீங்கள் வேறு ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் சரி உட்காருங்க மோர் ஆஃப் எப்படி சொல்கிறதுங்க, நீங்கள் அந்த சாண்டல்வுட்டை புஷ் பண்ணுறதை தாண்டி ஒரு அந்த டிசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கஸ்டமரும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, 2 பேர்த்துக்கு நடுவில் நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா கஸ்டமர் வந்து உங்களை விட எனக்கு நிறையா தெரியும் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? எதுக்குன்னா ப்ரைஸ் குறைக்கிறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இல்லை உங்களை விட எனக்கு நல்லா தெரியும், நான் சொல்கிறத கேளுங்க, அதனால தான் நான் இந்த விலை வச்சுருக்கேன்னு திருப்பி நீங்கள் இம்ப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் தான் நடுவில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயந்தான் கஸ்டமருக்கும் யாரோ ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆவீங்க. ஸோ இது நடக்கிறதுக்கு அவங்க எல்லா வெப்பன்ஸு ஆர்சனல்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்துவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கவுண்டர் பண்ணணும். ஸோ அதில் 2 விஷயம், அவங்களுக்கு ஒன்றா ரொம்ப பிடிச்ச விஷயத்த கொடுத்துட்றீங்க, இல்லை அப்படின்னா அவங்க கேட்குறதுக்கு பண்ணி கொடுத்துட்றீங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் கவிராஜ் ஃப்ரம் சோல் சோப்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, சோப் மேக்கிங்கோட மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when you're making a business. ஸோ என்னோட பர்சனல் ப்ரொஃபைலில் பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ்க்கு இதே மாதிரி ஆன்சர் பண்ணுறேன். ஸோ கோ செக் இட் அவுட். அதுலேயும் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் போடுங்க. ஹோப் வி கேன் க்ரோ டுகெதர். தேங்க்யூ. பபாய்.